சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் பிரதமர் மோடி வீட்டு கதவை தட்டி கேலோ இந்தியா விளையாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் என தாக்கி பேசியுள்ளார். அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமா அடமான வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க. உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் வீழ்த்த போவது உறுதி. அதற்கான பணிகள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும். திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசியிருக்காரு. அவரு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டான்னு சொல்றாரு. என்னப்பா தப்பு? அவர் என்ன பாகிஸ்தான் இருக்கிற உள்துறை அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினா தப்புன்னு சொல்றாரு. அப்புறம் நீ யார் கதவை தட்டி பிரதமருக்கு அழைச்ச? பாரத பிரதமர் வீட்டு கதவை தட்டித்தானே நீ இங்க தமிழ்நாட்டில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டி நடத்தினியா இல்லையா? அப்போ நீ செஞ்சா சரி, நாங்க செஞ்சா தப்பா? அது மட்டுமல்ல, நான் டெல்லி போகின்ற பொழுது சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு. டெல்லி போய் மத்திய மந்திரி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்ட காரணத்தினால் ஆளுங்கட்சியா இருந்தா மட்டுமல்ல, எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்போம் என்ற அடிப்படையில் நான் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து முழுமையான நிதி கிடைக்கல, நிதி விடுவீங்கன்னு சொன்னா, அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பல முறை தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான கணக்கு கேட்கிறோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நாங்க உடனே அந்த நிதியை விடுவிச்சோம்னு சொன்னார். நாங்க கேட்டுக்கிட்டோம், நீங்க முழுசா கொடுக்காட்டி பரவாயில்ல, ஓரளவு கொடுங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை பெண் தொழிலாளிகள், அவர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில மக்களை பற்றி கவலைப்படுதில்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. நாங்க சென்னைக்கு வந்தவுடன் 2999 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் தொழிலாளருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக மத்திய உள்துறை அமைச்சருடைய கதவை தட்ட காரணத்தினால தட்டி காரணத்தினால்தான் நிதி கிடைச்சது. அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் பொழுது பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்